இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு இன்று வாஷிங்டனில் ஆரம்பம். தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க புதிய தலைமுறையை அனுமதிக்க வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம். தேர்தல் தொடர்பில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியை பாதிக்கக்கூடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டு. செல்வராசா கஜேந்திரன் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கூறுவது யார் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக குறைவடைந்திருந்த முட்டையின் விலை தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பண்டிகை காலத்தினை முன்னிட்டு முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 38 ரூபாவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது 55 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்துடன் உள்நாட்டில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் பட்சத்தில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் கேக் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் உற்பத்திக்காக அதிக அளவில் முட்டைகள் பயன்படுத்தப்பட்டமையினாலேயே முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாகின்றது. இதன்போது நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பங்காளித்துவம் மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் இந்த மாநாடு இலங்கையின் பிரகாசமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு தேவையான சூழலை உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஏனைய சர்வதேச பங்காளிகள் வழங்கிய ஆதரவினால் இலங்கை ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றம் அடைந்துள்ளது. மாறிவரும் உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் சூழலால் ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் அதனை நோக்கி நமது பயணத்தில் எழும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளவும் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பரந்த பொருளாதார ஒத்துழைப்பில் ஏனைய பங்காளிகளோடு இணைந்து செயற்படுவது இலங்கையின் முதன்மை நோக்கமாகும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சித்திரை புது வருட தினத்தில் வவுனியா தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையில் இருந்து தமிழர்களை காப்பாற்றுவதற்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை பெறுவதற்காகவும் 2611வது நாளாக சுழற்சி முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் தமிழர் குழு ஒன்று அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த கூட்டமைப்பு தமிழர்கள் மீதான அமெரிக்க கொள்கையில் ஒரு மாற்றத்தை வலியுறுத்தி செயலாளர் பிளிங்கனுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் கருத்துரைத்த போராட்டக்காரர்கள் இலங்கையில் நடந்தும் நடப்பதும் இனப்படுகொலை என்பதை அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்துடன் தமிழர் அரசியல் எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்கும் உரிமை உள்ளது. அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு தகுதியானவர்கள். இதன் மூலம் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள எமது தமிழர்களின் ஆதரவுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். அத்துடன் 10 அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ் அரசியல்வாதிகள் மாறிவரும் உலக ஒழுங்குக்கு ஏற்றவாறு தம்மை மாற்றியமைக்க வேண்டும். அவர்கள் அரசியலில் இருந்து பின்வாங்கி புதிதாக நிறுவப்படும் இறையாண்மை நாடுகளான மொன்டினீகோ, தெற்கு சூடான், கொசோவோ மற்றும் கிழக்கு தீமோர் போன்ற நாடுகளின் முன்மாதிரியை பின்பற்றி தமிழர் இறையாண்மையை மீட்டெடுக்க புதிய தலைமுறையை அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கச்சதீவு விவகாரம் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த மோதலால் இலங்கையில் வாழும் மில்லியன் கணக்கான தமிழ் பேசும் மக்களின் நலன்களுக்கு தீங்கு ஏற்படும் என்பது மோடிக்கும் அவரது அமைச்சர்களுக்கும் தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் மற்றும் தேர்தல் காரணங்களுக்காக முடிந்து போன ஒரு பிரச்சனையை பேசக்கூடாது எனவும் இது கண்டனத்துக்குரியது என்றும் சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனா இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்து வருவதாகவும் இது குறித்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே மோடி அரசு கச்சதீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கச்சதீவு முடிந்து போன பிரச்சினை. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டப்பட்டது. மோடி 2014 இருந்து பதவியில் இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் ஏன் இந்த பிரச்சினை பற்றி பேசவில்லை என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் தொடர்பில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படலாம் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய தெற்காசிய பொருளாதார மேம்பாடு தொடர்பிலான அறிக்கை ஒன்றை ஆசிய அபிவிருத்தி வங்கி வெளியிட்டுள்ளது.
எதிர்வரும் தேர்தல் மற்றும் அதனோடு இலங்கையின் நிதிக் கொள்கை, பொருளாதார மறுசீரமைப்பு என்பன உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான அபாயம் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதோடு அந்த வளர்ச்சி 2024-2025 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெறும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த அறிக்கையின் பிரகாரம் கடந்த 2022 ஆண்டில் பாரியளவு அதிகரித்த பணவீக்கம் கடந்த வருடம் அளவில் 10% குறைவாக காணப்பட்டதோடு இந்த நிலைமை 2024-2025 ஆண்டுகளில் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களினால் நாட்டின் பொருளாதார நெருக்கடியினை தீர்ப்பதற்கு தேவையான பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தாமதப்படுத்தக்கூடாது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு தாமதமாகின்றமை இலங்கை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடையும் வாய்ப்பை எட்டுவதில் உள்ள பாரிய சவால் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கோருவது யாரோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் ஒவ்வொரு தடவையும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு வழங்கி வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களின் கோரிக்கைகள் நிலைநாட்டப்படாததன் காரணமாக இம்முறை தமிழ் மக்கள் சார்ந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கும் 5 கட்சிகள் சேர்ந்து கொள்கையளவில் முடிவெடுத்தன. சக தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பினரோடு கலந்துரையாடி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராயின் அதனை நாம் ஆதரிப்போம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களை புறக்கணிக்குமாறு கூறுகின்றார் என்றால் அவர் யாரோ ஒருவரை வெல்ல வைக்கப் போகிறார் என்பது தொடர்பாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக கூற வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவாராயின் அவர் வெல்ல மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அண்மையில் பொது தமிழ் வேட்பாளராக வேலன் சுவாமிகளை நிறுத்தலாம் என்று விக்னேஸ்வரன் எம்பி தனது கருத்தினை கூறினார். வேலன் சுவாமிகளுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு உண்டு. ஆனால் நாம் நிறுத்தும் போது வேட்பாளர் நேரடியாக மதம் சார்ந்த ஒருவராக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு ஊழியர்கள் அனுப்பும் பணம் கடந்த ஆண்டை விட 8.7% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 1536.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் இதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 1432.2 மில்லியன் டாலர்களாகும். இதேவேளை சுற்றுலா பயணிகளின் வருகையும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 89.4% அதிகரித்துள்ளது. இதற்கமைய சுற்றுலா வருகையின் மூலம் கிடைத்த வருவாய் 1025.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த மாதத்தின் முதல் 9 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்படுவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் தீவுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 50,537 ஆகும் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. மேலும் இந்த வருடத்தில் 6,86,321 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.